நேயர்களே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு எதிராக இந்திய கூட்டணி சார்பாக இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரப்படுகிறது. அதுக்காக எம்பிகள் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இப்ப வந்துட்டு இருக்குது. இந்த இம்பீச்மென்ட் மோஷன் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு தோழர். ஏன்னா 50 எம்பிக்கள் சைன் போடணும், அதுக்கப்புறம் சபாநாயகர்கிட்ட அனுமதி வாங்கணும், அவர் ஒப்புதல் கொடுத்து குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இது சாத்தியமானதானா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வருவது அப்படிங்கிறதுக்கான நடைமுறை சாத்தியம்தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வருவதற்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 124 உட்பிரிவு 4 கீழ் நீங்க இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு வரலாம். அதே போல இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 1968 சட்டம் அது. ஸோ அந்த இரண்டுக்கும் சேர்ந்து கொண்டு வரப்படுவதுதான் இந்த இம்பீச்மென்ட் மோஷன் அப்படின்றது. ஒரு நீதியரசர் மீது ஒரு குற்ற முன்மொழிவை தாக்கல் செய்வது அப்படிங்கிறது தான் இம்பீச்மெண்ட். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 128 ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நான் முதல்ல சொன்ன 124 உட்பிரிவு 4 பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தகுதி நீக்கம் செய்வதற்கு தான் அது அந்த பிரிவு சொல்கிறது. 128 அதே இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான வழிவகை இருக்கிறது. அப்போ இந்த நடைமுறை எப்படி தொடங்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களவை உறுப்பினர்களாக இருந்தால் 100 பேர் அதுக்கு ஆதரவாக கையெழுத்திட வேண்டும். மாநிலங்களவையில கொண்டு வர்றீங்கன்னா அதுக்கு 50 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். இப்ப இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் இவங்க 100 பேர் மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு அது யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா மக்களவை தலைவர்கிட்ட கொடுப்பாங்க, சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க. அதே போல ராஜ்யசபாவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேர் கையெழுத்து போட்டு அதை மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர்கள் கொடுப்பாங்க. இதை ஏற்றுக்கொள்வது என்பது சபாநாயகரோ இல்ல குடியரசு துணைத் தலைவரோ எந்த அவையில் யாரிடம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் முதல்ல அதுக்கு சரின்னு சொல்லிதான் அடுத்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க கேட்கிற அந்த நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் அதுக்கான எல்லா வழிவையும் செஞ்சிருக்கு. ஆனால் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மக்களவை தலைவருக்கும் மாநிலங்களவை தலைவருக்கும் இருக்கு. அதை அவர்கள் செய்வார்களா அப்படிங்கிறது தான் நீங்க கேட்கிற அந்த கேள்வி. அப்ப அது எப்படி இந்த அரசு நடந்து கொள்ள போகிறது? ஏன்னா இந்த நீதியரசர் அந்த கட்சிக்கான குரலுக்கு ஆதரவாக அந்த கட்சியினருக்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னா இதை நீங்க அவங்க இந்த இம்பீச்மென்ட் மோஷனை அலோவே பண்ணல அப்படின்னா நாம அந்த முடிவுக்கு போயிடலாம். இப்ப இந்த தீர்ப்பின் பின்னணியில் பாஜக தான் இருக்குது அப்படின்றப்ப நம்ம உறுதியாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நாங்க எல்லாமே சட்டப்படி நடக்குது, நாங்க இதுக்கு பின்னாடி இல்லை அப்படிங்கிறத காட்டிக் கொள்வதற்காக இவங்க அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அதை தொடர்ந்து அடுத்த நடைமுறை இருக்கும். அதாவது இம்பீச்மென்ட் மோஷனை சபாநாயகரோ மாநிலங்களவை தலைவரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்னா ஒரு என்கொயரி கமிட்டின்னு வைப்பாங்க. அது 3 அடங்கிய விசாரணை குழு. அதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் நீதிபதி அல்லது ஒரு மூத்த நீதிபதி இருப்பாங்க. அதே போல நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க. அது போக நாட்டின் தலை சிறந்த சட்ட வல்லுநர் ஒருவர் இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்த கமிட்டி அவர்கள் மீதான விசாரணையை நடத்தும். அது இது என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் பாடி மாதிரி அவர்கிட்ட விசாரிச்சு பல்வேறு தரப்புல விசாரிச்சு அவங்க இது பண்ணுவாங்க. அந்த என்கொயரி கமிட்டியினுடைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதுதான் ஆக்சுவலா இம்பீச்மென்ட் மோஷன்ங்கிறது அங்கேதான் வருது. அந்த அவங்களுடைய அறிக்கை நாடாளுமன்றத்திற்கு வைக்கப்பட்டு அந்த அறிக்கை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடக்கும். அப்படி நீங்க ஒரு முறை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படி நாடாளுமன்றத்தில் இந்த இம்பீச்மென்ட் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட இந்த விசாரணை குழு அறிக்கைக்கு பிறகு இம்பீச்மென்ட் தீர்மானம் கொண்டு வரப்படும் போது அதுல அன்றைக்கு அவையிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களில் 2/3 பங்கு அல்லது தனிப்பெரும் 50% அதிகமான தனிப்பெரும் பெரும்பான்மை, இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒண்ணு மொத்த உறுப்பினர்கள் 50% மேல இருக்கணும், அல்லது அன்றைக்கு அவையில் இருக்கிற உறுப்பினர்களில் 2/3 பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெஜாரிட்டியோடு இந்த தீர்மானம்ங்கிறது முடிவுக்கு வரும். அப்படி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற பட்சத்தில் அதை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மூலமாக அந்த நீதிபதியை தகுதி நீக்கம் செய்து ஆணை பிறப்பிப்பாங்க. இதுதான் அந்த இம்பீச்மென்ட் மோஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற வழிமுறை. இந்த வழிமுறையை பயன்படுத்தி இந்தியா கூட்டணி இன்றைக்கு தன்னுடைய பணியை தொடங்கி இருக்கிறது. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள்ல எவ்வளவு தூரம் பாஜக ஒரு வெளிப்படை தன்மையோடு இயங்க போகிறது அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தை
இவங்க கொடுக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கொண்டு சபாநாயகரோ அல்லது மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவரோ அதை ஏற்றுக்கொள்கிறதுன்னு தான் நமக்கு தெரியும். இவ்வளவு வழிமுறைகள் இருக்குது. இந்த இம்பீச்மென்ட் மோஷன் கொண்டு போறதே வந்து ஒரு தோல்விதான் அப்படிங்கிறத சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீதிபதி வழங்கிய தீர்ப்புல உடன்பாடு இல்ல, அது சட்டத்துக்கு புறம்பா இருக்கு அப்படின்னா நீங்க மேல்முறையீடு போலாம். ஆனா ஏன் இம்பீச்மென்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பிட்ட நீதியரசர் ஒரு தீர்ப்பு வந்து எதிராக வழங்கிட்டாருங்கிறதுக்காக எல்லாம் அவருக்கு மேல இம்பீச்மென்ட் கொண்டு வர மாட்டாங்க. சரிங்களா? அதை சட்ட ரீதியாக தான் நம்ம மேல்முறையீட்டுக்கு போவாங்க. அதுதான் நடைமுறை. ஏன்னா இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா 75 ஆண்டு காலம் நம்ம குடியரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 75 ஆண்டுகளை நாம் இன்றைக்கு நெருங்கி விட்டோம். ஆனாலும் கூட இது ஒரு ஒரு 10 பேருக்குள்ளதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இம்பீச்மென்ட் மோஷனே நடந்திருக்கு. அப்போ வந்து ஒருவருடைய தீர்ப்பு வந்து பிடிக்கலன்னு இம்பீச்மென்ட் கொண்டு வந்தா வருஷத்துக்கு ஒரு 100 நீதிபதி மேல கொண்டு வரணும். அது இல்லைன்னு இங்க சிக்கல். இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பின்கான நடவடிக்கை அல்ல அது. மீண்டும் மீண்டும் வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா சட்டவிரோதமாக தொடர்ந்து அவர் வெவ்வேறு வழக்குகளில் தீர்ப்பளிக்கிறார். அப்ப அதற்கு வந்து ஒரு கட்டத்தின் மீது வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய சூழல் வருகிறது. அப்ப அதற்குத்தான் இந்த இம்பீச்மெண்ட்ங்கிற இதை வந்து பயன்படுத்தினாங்க தவிர இப்போ ஒரு சில வழக்கு உதாரணங்களை மட்டுமே நான் சொல்றேன். இப்ப நீங்க திருப்பரங்குன்றம் வழக்கு இருக்கு. இப்ப இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு தொடர்பா 94 முதல் வழக்கு தொடரப்படுது. 1920 இருந்து மலைக்கு மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் தீபம் ஏத்துறாங்க. கிட்டத்தட்ட 105 ஆண்டு கால நடைமுறை இப்போது வரைக்கும். இப்பவும் இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்தன்று டிசம்பர் 3ஆம் தேதி அதே இடத்துல தான் ஏத்திட்டாங்க. ஆனா 94 என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே மலையில் இருக்கக்கூடிய தர்காவிற்கு பக்கத்துல இருக்க ஒரு தூணை சொல்லி இந்த தூண் தான் தீபத்தூண், இங்கதான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு 94 ஒரு வழக்கு போடுறாங்க. இந்து பக்த ஞான சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் வழக்கு போடுறாரு. அப்போ நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் அப்போ வந்து மதுரை உயர் நீதிமன்றத்திலே வரல. சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அப்ப என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா தர்கா நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் கலந்து பேசி சர்ச்சை இல்லாத ஒரு இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத அப்போது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. அப்போ என்ன பண்றாங்கன்னா இவங்க இருவரும் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் அதற்கு முன்பாக 1920 இருந்து தீபம் ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த உச்சி பிள்ளையார் கோவில் தீபத்தூர்ல தீபம் ஏத்தலாம் தவறில்லை, அதையே தொடர்ந்து கடைபிடிக்கிறோம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த நடைமுறை போயிட்டே இருக்கு. அடுத்து 2014 இப்போது இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் வந்த பிறகு மறுபடியும் ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில தொடுக்கப்படுது. அந்த வழக்கிலும் என்ன தீர்ப்பு சொல்லப்படுறாங்க அப்படின்னா இவங்க சொல்ற அந்த தர்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எல்லைக்கு உட்பட்ட அந்த தீபம் ஏற்ற முடியாதுன்னு 14 வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. அப்போ 14 வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே மறுபடியும் வந்து மேல்முறையீடு போறாங்க. அந்த மேல்முறையீட்டில் 2017 தீர்ப்பளிக்கப்படுது. இந்த இருவர் அடங்கிய அமர்வு என்ன பண்ணுது அப்படின்னா தீர்ப்பு வந்து இவர்களுடைய அந்த மேல்முறையீடு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. முதல்ல வந்து தள்ளுபடி செய்த உத்தரவு வந்து செல்லும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த பின்னணி தான் 2017 இப்படி ஒரு தீர்ப்பு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு சூழலில் 2025 இந்த வழக்கே வந்து நிக்காது. அதாவது நாங்க வந்து மெயின்டெனபிளான்னு சொல்லுவோம். அதாவது இந்த வழக்கு வந்து பராமரிக்கத்தக்கதா நிலைக்கத்தக்கதா அப்படின்னா இப்போதைய மனுதாரர் ராம ரவிக்குமார் தாக்கல் செய்த வழக்கு வந்து தகாத வழக்கு. ஏன் அப்படின்னா 2017 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த தீர்ப்புல உங்களுக்கு உடன்பாடுனா நீங்க அந்த தீர்ப்பை மேல்முறையீடு பண்ணிருக்கணும். அதை பண்ணாம நீங்க புதுசா தீர்ப்பு ஒரு வழக்கு போடுறீங்க. அந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வருகிறது அப்படின்னா அங்கேதான் கேள்வி வருது. ஒரு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்க ஒரு தனி நீதிபதி மீண்டும் எடுப்பது சரியா அப்படிங்கிறது ஒண்ணு. சரிங்களா? அப்போ அதனாலதான் இப்ப இந்த வழக்கு வந்து மீண்டும் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்ப இவர் வந்து அதே இடத்துல ஏத்தணும்னு தீர்ப்பு கொடுக்குறாரு. ஏத்தணும்னு தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணுது. அப்ப அது வந்து மறுபடியும் 2 நீதிபதிகள் அமர்வுக்கு போகுது. ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் என்கிற 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல விசாரிக்கப்பட்டு இவருடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய உத்தரவு வந்து செல்லும்னு சொல்றாங்க. அப்ப அதை எதிர்த்து இப்போது தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கு. அப்போ அரசு வந்து இந்த வழக்கை வந்து சரியாக கையாண்டு அதுக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கு. அது ஒண்ணு. ஆனா இப்ப இந்த வழக்கை போலவே இந்த ஆண்டு மே மாதம் பாத்தீங்க அப்படின்னா கரூர்ல வந்து நெரூர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து சதாசிவசாமி கோவில் ஒரு கோவில். அந்த சதாசிவசாமி கோவில்ல ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதி வந்து ஒரு திருவிழா நடக்கும். அத்திருவிழா என்ன அப்படின்னா அந்த கோவிலுடைய அர்ச்சகர்கள் சாப்பிட்ட இலையில் பக்தர்கள் உருளணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு காட்டு மிராண்டித்தனம். அப்போ இதை வந்து முன்னாடியே ஒரு 2 நீதிபதிகள் அமர்வு வந்து இதை தடை செய்து விட்டது. இது வந்து காட்டு மிராண்டித்தனமானது, அதனால இப்படி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அப்போ அப்படி சொன்ன பிறகு அதே வழக்க மறுபடியும் வந்து ஒரு இன்னொருத்தர் போடுறாரு, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கீழே விசாரணைக்கு வருது. மே 18ஆம் தேதி அந்த திருவிழான்னா, மே 17ஆம் தேதி என்ன பண்றாரு, இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு. அது வந்து செய்ய வந்து சாஸ்திரப்படி சரி, மனு தர்மம் சனாதன தர்மத்தின்படி வந்து நீங்க அர்ச்சகர் சாப்பிட்ட இலையில் உருளுவதுங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. அப்படி உருண்டால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்னு அவங்க நம்புறாங்க. அதை வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அது சரின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. அப்போ மீண்டும் மீண்டும் என்ன நடக்குதுன்னா, 2 நீதிபதிகள் அடங்கிய வழக்க வந்து மறுபடியும் இவர் விசாரிச்சு சொல்றாரு. அப்போ அந்த கரூர் வழக்கு மேல்முறையீட்டுக்கு போகும்பொழுது, மேல்முறையீட்டில் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. இது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான காலமாங்க. இப்படி எப்படி ஒருத்தர் சாப்பிட்ட இலையில வந்து உருள முடியும்னு சொல்லி இது பண்றாங்க. அப்போது வந்து ஒரு ஜுடிஷியல் இன்ரெஸ்பான்சிபிலிட்டி என்றே இவர்களை சொல்லுகிறார்கள். இது வந்து ஒரு நீதிபதியினுடைய பொறுப்பற்ற செயல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த 2 நீதிபதிகள் வந்து கரூர் வழக்கில் கொடுத்த தீர்ப்புல. அப்போ இது என்ன எதை காட்டுகிறது? இப்ப நீங்க இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னு சொல்லுது. ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கேப்பபிலிட்டி. இந்த இந்த 2 அம்சங்கள் ஒரு நீதிபதியிடம் இடம்பெற்றிருக்குமே, ஆனால் அந்த நீதிபதிக்கு எதிராக நீங்க கண்டன தீர்மானம் கொண்டு வரலாங்க. அப்போ ஜுடிஷியல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற பதத்தை வந்து 2 நீதிபதிகள் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய உத்தரவுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்கள்னா, அப்போ ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் த போஸ்ட். ஏன்னா அந்த மிஸ்பிஹேவியர்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றாங்க. டிஸ்ஹானர், லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி அதுக்கு சில டெஃபனிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் டு பெர்ஃபார்ம் தேர் டியூட்டிஸ். இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு 4-5 விளக்கங்கள் வந்து அந்த ப்ரூவ்ட் மிஸ்பிஹேவியருக்கு கொடுக்கப்படுது. அப்ப அந்த விளக்கங்களுக்கு வந்து இவர் பொருத்தமாக இருக்கிறார். இவருடைய தீர்ப்புகள் வந்து அந்த விளக்கத்தை வந்து விளக்கத்திற்கு ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியருக்கு ஏற்ற போல் இருக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் இவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்படுகிறதே தவிர, ஏதோ ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய ஒரு தீர்ப்பு வந்து நமக்கு எதிராக இருக்கு, இல்ல இந்த ஒரு தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டதற்காக இதை கொண்டு வர்றாங்கன்னு இல்லை. இது நான் சொன்னது ஒரு 2 வழக்குகள் தான். இது மாதிரி இன்னும் அவர் கையாண்ட வழக்குகள் நிறைய வழக்கு சொல்லிட்டே போகலாம். தஞ்சாவூர்ல இருக்கிற பக்கத்துல மைக்கேல்பட்டின்னு ஒரு ஊர்ல ஒரு பள்ளியில் வந்து அரியலூரை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அது உடனே வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக அந்த பள்ளிக்கு எதிராக கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு. அப்போ இது மீண்டும் மீண்டும் இவருடைய தீர்ப்புகள், இவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அப்போ அதை வந்து அதே மாதிரி வந்து இவர் மீதான புகாரை வந்து ஒரு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் இவர் மீது ஒரு புகாரை வந்து இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசருக்கு அனுப்புறாரு. ஆனா அந்த கண்டென்ட் என்னங்கிறத இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக வழக்கறிஞர்கள் அதை வெளியிடுகிறார். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியருக்கு ஒரு லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொன்னேன்ல. லேக் ஆஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருப்பது. இப்போ நீங்க ஒரு நீதியரசரா இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு அரசு ஆவணங்கள் இருக்கிறதுனா அது எப்படி ஒரு 3ஆம் நபருக்கு போய் அது வெளியாகுது? எப்படி வெளியாகி யார் வெளியிட்டு இருக்க முடியும்? வாஞ்சிநாதன் அவர்கள் புகாரை இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு அனுப்புறாரு. அப்போ அவரை வாஞ்சிநாதன் அவரை அனுப்பிய அந்த புகார் மனுவை யார் வெளியிட்டு இருக்க முடியும்? ஒண்ணு இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர் வெளியிட்டிருக்கணும். இல்லைன்னா அவர் வந்து உங்கள் மீது இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, விளக்கம் சொல்லுங்க, அவரு சம்பந்தப்பட்ட நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு அனுப்பியிருக்கணும். அப்போ அவர் வந்து அதற்கு விளக்கம் அனுப்புறதுக்கு பதிலா இவர் வந்து இந்த மனுவையை இங்க வெளியிட்டார். அப்படிதான் நடந்திருக்க முடியும். ஆக அப்ப அது என்ன எதை காட்டுதுன்னா, நீங்க வந்து நம்பகத்தன்மையோடு இல்லைங்கிறத காட்டுது. இப்படி அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கு என்னென்ன வரையறையெல்லாம் சொல்லுதோ அந்த வரையறைக்கு இந்த குறிப்பிட்ட நீதியரசர் பொருந்துகிற காரணத்தினாலே அவர் மீது இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு எதிர்கட்சிகள் முடிவெடுத்திருக்கு. இந்த இம்பீச்மெண்ட் விவகாரத்துல பாஜக வெளிப்படைத்தன்மையோட நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்றீங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது எம்பிக்கள் கையெழுத்து வாங்குற விஷயத்துல காங்கிரஸ் வந்து எதிர் நிலைப்பாடு எடுக்கும் போது காங்கிரஸ் வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வட மாநிலங்கள பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ காங்கிரஸ் தயங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கிற ஒரு நீதியரசர் மீது கொண்டு வரப்படக்கூடிய கண்டன தீர்மானம் அப்படிங்கிறது வந்து அது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிரானதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் தான் சொன்னேன். இந்த தீர்ப்பு கொடுத்துக்காரு, அதை வந்து எடுத்து போவாங்க இல்லையா? அவர் சொல்லுகிற இந்த ஒரு தீர்ப்பு வந்து இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பு அப்படிங்கிறதே நீங்க வந்து களத்தில் போய் எப்படி அப்படின்னா, இப்ப நீங்க இந்துக்களுக்கு ஆதரவா தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னா இது ஒட்டுமொத்த இந்து மக்களுடைய கோரிக்கையா? இந்து தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை நடத்துகிற ராம ரவிக்குமார் என்பவர் மனுதாரரை தவிர, அதே போல அதுக்கு போராட போறது பாஜகவும் இந்து முன்னணியும்.
டிசம்பர் 3ஆம் தேதியும் சரி 4ஆம் தேதியும் சரி அவங்க தீபம் ஏற்றுவதற்காக செல்லுகிறார்கள். காவல்துறை அவர்களை அனுமதிக்கல, அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த 2 நாளும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போயிட்டு வர்றாங்க. அவங்க யாருமே இவர்களுடைய குரல்களை பொருட்படுத்தவில்லை. அதுலயும் டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி கிரிவலத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் சுத்துறாங்க. யாருமே இவங்களுக்கு ஆதரவா போய் நிக்கல. ஆக இது வந்து நீங்க இந்துக்களுக்கு ஆதரவானது இல்லை, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை அப்படின்னு நம்ம அதை பார்க்க முடியாது. இந்துக்களில் மத நல்லிணக்கத்தை விரும்புகிற இந்துக்களுக்கும் மதவாதத்தை விரும்புகிற இந்துக்களுக்கும் நடக்கிற பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் இந்த விவகாரமே இந்து வர்சஸ் இந்துத்துவா. ஏன்னா இந்துக்கள் யாருமே, ஏன்னா நீங்க இப்ப அந்த கோவிலுடைய தலைமை அர்ச்சகரா இருக்கட்டும், இந்த கோவிலுடைய தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் ராம ரவிக்குமாருடைய வழக்கு நடந்த போது அவருடைய கருத்து என்னன்னா, நீண்ட காலமாக நூற்றாண்டு காலமாக ஏற்றப்பட்டிருந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் தீபம் ஏற்றணும்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த வழக்கில் இடையீட்டு மனதாரராக இணைந்திருந்த திருவண்ணாமலை அரங்கநாதன் அவருடைய வாதத்தை முன்வைக்கும் போது ராஜா பட்டருடைய கருத்தை வச்சுதான் அடிப்படையை வச்சுதான் அவர் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா கற்பக விநாயகர் கோவிலுக்கு நம்ம காரைக்குடி பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் கோவிலுடைய தலைமை அர்ச்சகர் பிச்சை குருக்கள், அதே போல இருக்கக்கூடிய இந்து வேத ஆகம பள்ளியினுடைய நிறுவனர், இப்படி பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய இந்து மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீண்ட காலமாக ஏற்றப்பட்டு வந்த அந்த இடத்திலேயே போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆகவே இந்த ஒரு நிலைப்பாடு என்பது வந்து ஒட்டுமொத்தமாக இது இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற தோற்றத்தை காங்கிரஸ் மீதெல்லாம் கொண்டு வந்துவிடும் என்று இவர்கள் சொல்வது என்பது காங்கிரஸையோ அல்ல அங்கு கையெழுத்திட இருக்கக்கூடிய எம்பிக்களையோ அச்சுறுத்துவதற்காக இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர, உள்ளபடியே இந்த விஷயம் வந்து இந்துக்களுக்கு மத்தியில அது ஒரு அவர்கள் வந்து இதை பெரிய விஷயமா பார்க்கல. இந்து மக்கள் அத்தனை பேரும் இதை பெரிய விஷயமா பார்க்கிறவங்களா இருந்தால் நீங்க எப்படி வந்து அந்த தீபம் ஏற்ற முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடை அரசு எடுக்கும் பொழுது அவர்கள் அதற்கு எதிர்ப்பாக கிளம்பி இருப்பார்கள். ஆனால் உள்ளபடியே மக்கள் வந்து அரசுக்கு ஆதரவாகத்தான் நின்றார். அதனாலதான் அரசால வந்து ஒரு தீவிரமாக இதில் நிற்க முடிந்தது தவிர, இதை வந்து நீங்க அங்க போய் நான் தர்காக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தூண்லதான் தீபம் ஏற்றுவேன் என்று அவர்கள் பேசுவதே தான் ஒரு விதண்டவாதமாக, ஒரு வெட்டியாக வம்பிழுக்கிற ஒரு விஷயமா மக்கள் பார்த்தாங்க, இந்துக்கள் பார்த்தாங்க. இப்போ இறுதியாக தொடர் இந்த விவகாரமாகட்டும், இதுக்கு முன்னாடி பல்கலைக்கழக மசோதா அடங்கிய ஒரு கேஸ் ஆகட்டும், அது வந்து உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கும்போதே இவர் வந்து அதை விசாரிச்சு தீர்ப்பு விட்டாரு விடுமுறை கால அமர்வுல. இப்போ இந்த வாரத்தையும் இவர்கிட்டயே கேஸ் வருது. இது இந்த திரும்ப திரும்ப இவர்கிட்டே இது சம்பந்தமான கேஸுகள் வந்து வருது அப்படிங்கிறது உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இதுல பொறுப்பு இருக்கா? இந்த மாதிரி இவர் தவறா வந்து தீர்ப்பு அளிக்கிறாரு, தவறா வந்து எடுத்துக்கிறாரு, டிவிஷன் பெஞ்ச் வெர்டிக்டோட ஓவர் ரூல் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் தலைமை நீதிபதி கிட்ட போய் முறையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது சட்ட ரீதியா பண்றதுக்கான வாய்ப்பு என்னன்னு இருப்பாங்க? இல்ல, அதைத்தான் இப்ப நான் முதல்லயே சொன்னேன். இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசருக்கு அனுப்பப்பட்ட புகார் மனுவே கண்டென்ட் இவருக்கே வருது திருப்பி. அப்போ அந்த இடத்தில் வந்து சட்ட ரீதியாக அனைவருமே இவருக்கு ஆதரவாக இருக்கிறார்களா, இல்லை இவரை கண்டு அச்சப்படுகிறார்களா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. அப்போ அதனால்தான் வேறு வழியின்றி இம்பீச்மெண்ட் மோஷன் என்கிற ஒரு இறுதி நிலைப்பாடை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் அனைவரும். இப்ப இல்லைன்னா முதல் முறையே அவர் மீது புகார் வரும்போதே அவர் வந்து எச்சரிக்கப்பட்டிருப்பாரே, ஆனால் இல்ல வந்து குறைந்தபட்சம் இவர் வந்து வேறு மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து முதல்ல இப்ப இவருக்கு எதிர்த்தாப்புல இம்பீச்மெண்ட் தீர்மானமுக்கே போகல. வாஞ்சிநாதன் அவருடைய புகார் மனு வந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு அவரு, குறைந்தபட்சம் அவரை ஹோம் ஸ்டேட்டை விட்டு வேற ஸ்டேட்டுக்காவது போடுங்க. ஏன்னா இது மாதிரியான புகார்கள் வரும் பொழுது நிர்வாக ரீதியான சில நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அதாவது ஒரு டிரான்ஸ்பர் பண்றது, இது பண்றது. இப்ப இன்னும் பார்த்தா சிலர் வந்து உங்களை பவர்லெஸ் ஸ்டேட்டுக்கு போடுவாங்க. அதாவது இப்ப சிக்கிம் போன்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க நீதிபதிகளே. அப்போ வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்ட் இது மாதிரி. அப்படி ஏதாவது இடத்துக்கு மாத்தலாம். இல்ல வேறு எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இவருடைய சொந்த மாநிலமாக இருக்கிறதுனால இவர் இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தன்னுடைய பழைய சேர்த்து அவர் வெளியிருக்கிறார். இயக்கத்திலே இருந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் அதை செயல்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து அந்த 2வது நாள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் போது என்ன சொல்றாருன்னா, இதே இடத்துல உங்க இடத்துல நான் இருந்தா நான் மட்டும் நீதிபதியாக இல்லைன்னா நான் போய் நானே நேரில் போய் ஏற்றிருப்பேங்கிறார். இது வந்து ஒரு நீதியரசர் பயன்படுத்துகிற வார்த்தை. அப்படிங்கும் போது இதையெல்லாம் அவர் வந்து இங்க இருக்க போய் தான் அவரால் செய்ய முடியும். அப்போ குறைந்தபட்சம் அது போன்ற நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்திருப்பார்களே, ஆனா இன்னைக்கு இம்பீச்மெண்ட்டுக்குன்னு ஒரு இதுக்கே நம்ம வந்திருக்க தேவையில்லை. அதே போல ஆளுநர் விவகாரத்தில் ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் கூட அதை மீண்டும் வந்து அதை வேறு விதமா இன்னொரு வழக்க போட வச்சு அதை நிப்பாட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 14 பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் இல்லை.
அப்போ துணைவேந்தர் இல்லை. அப்ப துணைவேந்தர் நியமனத்துக்கான அரசு கொடுக்கக்கூடிய நோட்டிபிகேஷனை எதிர்த்து ஒரு வழக்கு. வழக்கை தொடர்கிறவர் திருநெல்வேலிக்கார். ஆனா அவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்குள்ள தான் வழக்கு தொடரணும். ஆனா அதை விட்டுட்டு அவர் போய் சென்னையில தொடர்றாரு. காரணம் என்ன? சென்னையில விடுமுறை கால அமர்வுல இருக்காங்க. அப்போ உடனடியா அந்த நோட்டிபிகேஷனுக்கு எல்லாம் தடை கொடுக்கப்பட்டது. அப்போ அடுத்து இந்த பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்ததை வச்சு அந்த தடையை நீட்டிப்பு பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆக இப்படி தொடர்ச்சியாக அவர் வந்து சட்டவிரோதமாக தன்னுடைய பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். அவர் மீது தொடர்ந்து புகார் அளிக்கப்படுகிறது. அந்த புகாருக்கு வந்து ஏற்ற வகையில் நியாயம் வழங்கப்படவில்லை. அப்ப கடைசியாக நம்ம வேறு வழியின்றி இப்போ இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்து கொண்டு போய் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.